குருபியோ நமக. அஸ்ட்ரோவிருக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது புத்தாண்டு பிறக்குது, அதுக்காக ஒரு உபயோகமான ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறப்பு. அப்ப குழந்தைகள் பிறப்பை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கருவிலேயே ஏகப்பட்ட குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இப்போ அதுக்கான ஸ்லோகங்கள் நம்மளுடைய இந்து தர்மத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இது நிறைய பேருக்கு கொடுத்து சக்சஸ் ஆன ஒரு விஷயம். அதுதான் நான் இன்னைக்கு இங்க சொல்ல போற ஸ்லோகங்கள். அதாவது அம்மை மூதாட்டி சொல்லுவார், கடுவழி சித்தரோட பாடல்கள்ல வர்றது எடுத்து அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு இல்லாத பிறப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஒரு வருத்தமான செய்திகள் தான் நிறைய காதுல படுது. குழந்தைக்கு 3 மாசம் குழந்தை வயிற்றுல கரு, அதுக்கு ஹார்ட்டுக்கு பிளட் போறதில்ல, அதே மாதிரி மூளை வளர்ச்சி இல்லை, அதனால அபார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்து அளவுல நிறைய கேள்விப்படுறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா 2018 அந்த ரேஞ்சில் இருக்கிற குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆர்டிசம் உள்ள குழந்தைகள் அப்படிங்கிறது பிறந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடியே நான் சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தருக்கும் இதை நான் சொல்லியிருக்கேன். அந்த குழந்தை எப்படின்னா லோ வெயிட்ல இருந்தது. அந்த லோ வெயிட் குழந்தை 1 வாரத்துல 2.5 kg ஆயிருக்கு. அது எப்படி அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு வியப்பானது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆசான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட அதை ஒத்துறது, என் கூடிய நெருங்கிய பழக்கம் உள்ளவங்க, அவருடைய பெண் அப்படின்னு சொல்லக்கூடியங்க. இந்த குழந்தையுடைய தாய் அப்படிங்கிறது ஒரு டிஜிஓ டாக்டர், தந்தை பீடியாட்ரிஷியன் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் நல மருத்துவர். அப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு கரு உருவாயிருக்கு. அந்த குழந்தைக்கு 3 months ஆயிருச்சு. கருவுல ஹார்ட்டுக்கு பிளட் போகல, அபார்ட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னாங்க. நான் அப்போ இந்த ஸ்லோகங்கள் தான் கொடுத்து அவங்களுக்கு பாராயணம் பண்ண சொன்னேன். அதே போல 7வது மாதம் நீங்க இந்த இன்னைக்கு இருக்கிற டெஸ்ட்ல அது கரெக்டா ஆச்சுன்னா தான் வளகாப்பு, அப்படி இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத கரெக்டா சொல்லியிருந்தாங்க. அது நீங்க தைரியமா போங்க, நல்லா இருக்கும்னா இன்னைக்கு குழந்தை பிறந்து ஒரு 6 months ஆயிருச்சு. இந்த குழந்தை மிகவும் ஆரோக்கியமா பிறந்திருக்கு அப்படிங்கறது சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சில உதாரணங்கள் தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் கருவிலேயே நிறைய அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு பூலோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளுக்கு அப்புறம் என்னன்னா அபார்ஷன் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுறாங்க. அந்த அபார்ஷனும் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம கர்மாவை தான் சுமந்துக்கிறோம். அது அடுத்த ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா புத்திர சோகம் புத்திரம் தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகங்களாக தான் நம்ம பிறப்பெடுக்கிறோம். அதுக்கும் நான் ஃபியூச்சர்ல நாளைக்கு நாளானிக்கு வர வீடியோக்கள்ல ஜாதக ஆய்வோட கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்ல இருக்கேன். என்ன இதுக்கு ஒரு ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருப்புகள்ல இருக்கிற பாடல் வரிகள் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். 218வது பாடல் வரிகள், அதாவது ஸ்லோகன் 9, 10 எடுத்துக்கலாம், எதுவும் பாடல் வரிகள்னு எடுத்துக்கலாம். அதாவது கருவே தங்கல அப்படிங்கிறவங்களும் இதை பிரயோகம் பண்ணலாம். கருல இருக்கிற குழந்தைக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறவங்களும் இதை பாராயணம் பண்ணலாம், இல்லைன்னா யூடியூப்ல கேட்க கூட கேட்டுக்கலாம். நான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்றது கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்வேன். ஏன்னா படித்தலை விட கேட்டல் அப்படிங்கிறது நம்முடைய செல்ஸ்ல எல்லாம் போய் அது அப்படியே பதிவாகும். ஸோ அதனால கேட்டல் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். திருப்புறல் 9, 10 ஸ்லோகன் நம்பர்ஸ், பாடல் வரிகள் 218 பாடல் வரிகள் அப்படிங்கிறது சொல்லலாம். பாடல் 1. ஜெகமாயையுற்றே என வாழ்வில் வைத்த திருமாது கர்ப்ப மூடலுற்று தசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவா வினுர்ச்சி வழியாக நந்தில் மடி மீதெடுத்து விளையாடி நித்த மணியாயிர் முத்தி தரவேணும் முளைமேலே நைக்க வருநீதா முது மா மறைக்கு லொரும் மா மொருக்குள் தகை யாதெனக்கு நனடி வைத்த தனியேகரத்தில் முருகோனே
சமர்வே லெத்த பெருமாளோ. இந்த பாடல் வரிகள் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு விளக்கம் தெரிஞ்சு ஒவ்வொரு ஸ்லோகமும் படிக்கும் போதுதான் அதனுடைய பலன் அதிகம். அதுக்கான விளக்கம், இந்த உலக மாயையில சிக்குண்டு இல்லற வாழ்க்கையில இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் கருவில உருவாகி அவளது உடலில் ஊறி விந்து மாதம் 10 மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய குழந்தை செல்வமாகிய நீ உன்னை உச்சி முகர்ந்து விழியோடு விழி வைத்து தோளில் தழுவி மடி மீது விளையாடி நாள்தோறும் குறப்பெண் வள்ளியை மணந்து அணக்க வந்த மணவாளனே, வேதத்தில் ஒப்பற்ற சிறந்த பொருளுக்குள்ளே குருநாதனே, தடை ஒன்றும் இல்லாத எனக்கு உனது திருவடிகளை தரிசனம் செய்வித்த சுவாமிமலை முருகன், முருகனே மரங்கள் இருபுறமும் நிறைந்த காவேரி ஆற்றின் வடக்கு பகுதியில் போர்வேல் விளங்க நிற்கும் பெருமாளே, எனக்கு அருள்வாயாக என்று இந்த பாடலுடைய ஒரு கருவுக்கான கரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது எல்லாருமே அதாவது ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைக்கில நமக்கு எந்த பொருள் கிடைக்கணுமோ அது கிடைச்சிருச்சுன்னு நினைக்கும் போது அது நமக்கு கிடைச்சிரும். இது ரைக்கில உள்ளது. இது போல நம்ம தசாஸ்து இந்து தர்மப்படி தசாஸ்து தேவதைகள் நம்ம மேல சுழண்டுட்டு இருப்பாங்க. அதன் மூலியமா நம்ம என்னது நல்லதையே நினைச்சோம்னா நமக்கு நல்லதே கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் ஒரு தத்துவார்த்தங்கள் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பாடல்கள் சொல்ல சொல்ல குழந்தைகள் அருமையா கருவுல நின்று நல்லபடியான ஒரு மழலை செல்வத்தை எல்லாரும் பெற்றெடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். இது கரு நிக்கிறதுக்கான பாடல், கரு சுகப்பிரசவத்துக்கான பாடல் அப்படிங்கும்போது 9-10 பாடல். அது அடுத்த பதிவா பார்ப்போம். வாழ்க வளமுடன். கிருத்திகா.